எவனை விட்டு பிரிஞ்சா உங்களுக்கு என்னடா? நீங்களா என்ன பிரிஞ்ச ஒண்ணு சேர்க்கறதுக்காக பிறந்து வந்தவங்களா? கொன்னுடுவேன். போங்க, ஒழுங்கா உயிரோட ஊர் போய் சேரத பாருங்க. எங்க ரமணா சாரின் திரு சாரி சேர்த்து வைக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். பாவத்திலே பெரிய பாவம் எது தெரியுமாடா? ஒரு நல்ல நட்பை பிடிக்கிறது. ஒழுங்கா உங்க தப்ப ஒத்துக்கிட்டு அவங்களை சேர்த்து வைங்க. என்னடா பெரிய நட்பு நட்புன்னு சொல்லிக்கிட்டு என் மாமா கிட்ட பணமும் செல்வாக்கும் இல்லன்னு வச்சுக்கோ. அந்த திருவுடைய நட்பு என்னக்கோ தெருவோட ஓடி இருக்கா. மறுபடியும் நட்பை பத்தி தப்பா பேசாதடா. பணத்தையும் செல்வாக்கையும் பார்த்து வர்றதுடா நட்பு. அது யாரும் 2 பேரும் நீங்க அடிபடி சாவறீங்க. நட்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? முன்னெல்லாம் 4 பேர் சேர்ந்தா காதல சேர்த்து வைப்பீங்க. இப்ப புதுசா நட்பை சேர்த்து வைக்கிறீங்களோ? ஆமாயா, அது காதலுக்கு மரியாதை, இது நட்புக்கு மரியாதை. நியூ ட்ரெண்ட். அந்த பசங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க அத்தனை பேரையும் உசுரோட கொளுத்திரண்டு. ரமணா மச்சான் பிரபா உங்களை தேடிட்டு வந்த 4 பசங்களை போட்டு அடிச்சுக்கானே. எங்க? ரைஸ் மில்லண்ணே. உங்க மாமா குடிக்க காரணமே நீங்க பிரிச்சு வச்ச நட்பு தான்டா. உங்க மாமாவோட சொத்து முக்கியமா மெதுவா ஓட்டுங்கண்ணா. மெதுவா பயப்படாதம்மா. டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். உலகத்துல நண்பர்கள் இல்லாம யாராலையும் வாழ முடியாது. முடியாதுடா. அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இவ்வளைய பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா நண்பன் இல்லாம வாழ முடியாது. அப்படி வாழ்றவன் மனுஷனே இல்லடா. விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க. கொளுத்திடுங்க. அவங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. இவங்க இல்ல, இனிமே நீங்க நினைச்சா கூட நான் ரமணா கூட சேர மாட்டேங்க. அப்படி சொல்லி தானே அன்னைக்கும் எங்களை பிரிஞ்சு போனேன். நாங்களும் நிம்மதியா இருந்தோம் மேடம். ஆனா இவங்களால இன்னைக்கு எங்க நிம்மதி போச்சு. இனிமே எவனாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படின்னா நீ சாகணும். நீ செத்தாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அவர் அடிக்காதடா சொன்னா சொன்னா நான் செத்தனா உனக்கு நிம்மதினா என்ன கொண்டுடா, அவங்கள விட்டுடா. அவனை விட்டுருக்கா. டேய் தம்பிங்களா, அவன் நீங்களும் பண்ணாதீங்கடா. அவனை விட்டுருக்கா. அடிங்கடா, அடிச்சு கொல்லுங்கடா. மன்னிச்சிருங்க கேளுடா. அவங்கள ஒண்ணு பண்ணிடாதடா.
வேணாம்டா ப்ளீஸ். என் நண்பனுக்காக உங்களை விட்டுறேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. ஓடி போயிருக்கா. திரு, என்ன மன்னிச்சிடுறா திரு. நீ சொன்னத நான் நம்பி இருக்க கூடாது. நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் குடுறா, அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? சரி விடுறா. நீ அம்மாவை கூட்டிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துடுறியா, இல்ல நான் தங்கச்சியை கூட்டிட்டு இங்க வந்துட்டுமா? இனிமே ஒன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடா திரு. வேணாடா, நீங்க அங்கேயே இருங்க, நாங்க இங்கே இருக்கோம். தள்ளி தள்ளி இருந்தாடா நமக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. உனக்கும் என் குடும்பத்துக்கு வேணா நல்லதுன்னு சொல்லு. எனக்கு இல்லடா. டேய் திரு, உன்னை பிரிஞ்ச நாள்ல இருந்து நான் ரொம்ப வீணா போயிட்டேன்டா. ஏன் நான் துரோகம் பண்ணிட்டேங்கிற வேதனையா? இப்பதான் நல்லவன் தெரிஞ்சிச்சுல, இனிமேல் அது குடியை விட்டுட்டு உன் மனைவியோட நிம்மதியை வாழ்ற. என் மனைவிக்கு என்னை விட என் சொத்து தாண்டா பெருசு. எனக்கு சொத்தை விட என் நட்பு தாண்டா பெருசு. என் சொத்தெல்லாம் அவளே எடுத்துக்கிட்டோம். இனிமே அவளோட என்னால வாழ முடியாதுடா. முட்டாள் மாதிரி பேசாதடா. புருஷங்கிற உறவுக்காக ஒரு பொண்ணு எத்தனை உறவுகளை விட்டுட்டு வரா தெரியுமா? அப்படி வர பொண்ணுக்கு ஒரு அப்பாவா, அம்மாவா, சகோதரனா, ஏன் ஒரு நல்ல நண்பனா புருஷன் இருக்கணும்டா. அப்படி நீ இல்லாததுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். நம்ம மறுபடியும் சேர்ந்தா இதே பிரச்சனை திரும்ப வரும்டா. அது வேணாம். கூடவே சேர்ந்து இருந்தாதான் நண்பங்கிறது கிடையாதுடா. வேற வேற ஊர்ல இருந்தாலும் உண்மையான நட்புங்கிறது வாழ்ந்துகிட்டே தானே இருக்கும். நான் வரேன். ஆமா, அண்ணே போகாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. உங்களாலதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. இதை நான் புரிஞ்சுக்காம உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். உங்க நட்பை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு. இனிமே நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல சேர்ந்துருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கலான்னு சரின்னு சொல்லுங்க அண்ணா. Yeah!